வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு வந்து நாங்கள் எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம்னு சொன்னால் மிஷன் ஜெஃப்னான்னு சொல்லி ஒரு படத்தின் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டிஆர்எம் பிக்சர்ஸ் யூடியூப் சேனலில். இன்றைக்கி அந்த ட்ரெய்லருக்கு தான் நாங்கள் ரியாக்ட் பண்ண போகிறோம். இந்த படத்தில் டைட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்தியாசமான ஒரு பேர், மிஷன் ஜெஃப்னா. வளமையாக வந்து நார்மலாக இங்கே வர்ற படங்களோட டைட்டில் எல்லாம் வந்து கொஞ்சம் ஒன்று தமிழில் இருக்கும், இல்லாட்டி ஏதாவது ஒரு சொல்லா ரெண்டு சொல்லா இருக்கும். இது வந்து இந்த டைட்டில்லே வந்து படத்தின் ஸ்டோரி வந்து எங்களுக்கு ஓரளவுக்கு, ஸ்டோரி மீன்ஸ் இந்த படத்தின் ஸ்டோரி லைன் வந்து எப்படி போகுது, இந்த படம் வந்து எப்படி எது சம்மந்தமான படம்ன்ற விஷயம் வந்து இந்த படத்தின் டைட்டிலே வந்து எங்களுக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த மிஷன் ஜெஃப்னான்ற இந்த பேரை பார்க்கும்போது ஓகே, நம்ம கணக்கு கதைக்காம ட்ரெய்லரை ஸ்டார்ட் பண்ணுவோம். 3, 2, 1 கோ. வெயிட் ஒரு நிமிஷம். உங்களுக்கு கிடைக்கும் எல்லா சலுகைகளும் உங்கள் அடுத்த கட்ட வளர்ச்சி பற்றிய சிந்தனையை தடுக்கும். அடுக்கடுக்கான கற்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். அதாவது எங்களுக்கு கிடைக்கிற சலுகைகள், அதாவது நம்ம எவ்வளோத்துக்கு சேஃப் சோனுக்குள்ளே இருக்கிறோமோ அவ்வளோத்துக்கு வந்து எங்களோட வளர்ச்சி வந்து தடைப்படும்ன்றது வந்து படத்தின் ட்ரெய்லரின் ஸ்டார்ட்லேயே வந்து சொல்கிறாங்க. ஓகே, ப்ளே பண்ணுவோம். 3, 2, 1 கோ. கொழும்புல தான் கொலை செய்கிறது கஷ்டம், நாங்கள் யாழ்ப்பாணம். ஒரு நாட்டில் நீங்கள் க்ரை பண்ணுறது ஈஸியாக இருக்குன்னா அவன் உயிரோடு இருக்கக்கூடாது. அங்கே நீங்கள் கெத்தாக இருக்கீங்கன்னா யாருன்னு தெரியுமாடா? அந்த நாட்டுக்கு அவன் உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ தப்பாக இருக்குன்னு அர்த்தம். இங்கே எல்லாமே எங்கட கண்ட்ரோல் தான் இருக்குது. ட்ரக்ஸ் எடுத்துப்போம், கொழும்புலையும் யூஸ் பண்ணுறாங்க, யாழ்ப்பாணத்துலையும் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அரெஸ்ட்டுன்னு வந்தால் மட்டும் யாழ்ப்பாணத்தை விட கொழும்புல தான் அதிகமாக அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் தான் தெரியும், நீங்கள் இல்லை. பெரிய பொலிட்டிக்கல். ப்ரோ, இது எந்த ஏரியா டிரான்ஸ்ஃபார்மர்? எதுக்குன்னு ரியாக்ட் பண்ணாது. போனை அடிச்சு பறிக்கிற அளவுக்கு வைக்க யார் அந்த அதிகாரத்தை தெரியாம கிடக்கு. படம் பார்க்க விடாம விசில் அடிச்சு தூசணங்களால கத்தி ஒரே அடியண்டப்படுத்தி கொண்டிருந்தாங்க. ஹாஸ்பிட்டல் காகில்ஸ் அதாவது விஓசி ஏடிஎம்லாம் செக்யூரிட்டி கார்டு நிற்கிறாங்க. இல்லை பிரதர், பொலிசுக்கெல்லாம் போயிடாது பிரதர். ஏன்னு சொல்லி சொன்னா அவங்க இப்போ உள்ளால யாருக்கும் தெரிஞ்ச சப்போர்ட் எடுத்து வெளியில வந்துருவாங்க. அதுக்கு பிறகு எங்களை தான் கரைச்சார். யாரு பண்ணா? ஒரு நெட்வொர்க் தான் பண்ணிச்சா? பொதுவாக இந்த ஈழ சினிமா படங்களை பார்க்குறதுல எனக்கு அவ்வளோ ஒன்று இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்களும் பார்க்குற மாதிரி எடுக்கிறீங்களா, அது வேற விஷயம். ஓகே தானே ப்ரோ? நான் சொல்கிறேன். மிஷன் ஜெஃப்னா, ரிட்டன் அண்ட் டிரெக்டட் பை அருள் செல்வம். ஓகே, இவரால் முன்னுக்கு வந்து அந்த லைன்ஸும் வந்து போட்டிருந்தவர். டிஆர்எம் பிக்சர். ஓகே, டிஜிட்டல் ரைட்ஸ் ரிசர்வ்ட் பை டிஆர்எம் பிக்சர். ஓகே, நல்லா இருக்குது ட்ரெய்லர், நல்லா இருக்குது. ஆனால் ட்ரெய்லர் வந்து நம்ம இப்போ பார்த்தோம்னு சொன்னால் ட்ரெய்லரில் வந்து முக்கால்வாசி சீன்ஸ் வந்து நைட்லாம் வருது. மற்றது வந்து இதில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் அரசியல் கதைச்சிருக்கு, கொஞ்சம் அரசியல். இந்த படமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் க்ரைம் த்ரில்லர் ஸ்டோரின்றதாலேயோ தெரியலை. இந்த ட்ரெய்லர்லேயும் அதின் ஷேடோஸ், அதின் பிம்பம் வந்து தெரியுது. அதாவது அந்த ஜெஃப்னா கொழும்பு கடையில் இருக்கிற அந்த ஜெஃப்னா கொழும்பு கடையில் என்ன ஒரு பொலிட்டிக்ஸ் நடக்குது என்ற விஷயம் இருக்குது. மற்றது ஈழ சினிமா பற்றிய ஜென்ரல் ஆடியன்ஸில் லைட்டான ஒரு அபிப்பிராயம் இருக்குது. மற்றதில் கயன்தாஸ், டேரியன், மற்றது இருதயராஜன்னா அப்படி கொஞ்சம் டீம் வந்து நடிச்சிருக்கிறாங்க. ட்ரெய்லரில் வந்து ஒரு கயன்தாஸ் ஒரு டயலாக் கொண்டு சொல்லுது, ஈழ சினிமா நான் பெருசாக பார்க்குற மாதிரி அவங்க படம் எடுக்கிறது இல்லைன்னு சொல்லி. இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம்தான். அதுக்காக நானும் வந்து இப்போ அந்த கருத்தை வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணுறேன்னு சொல்ல வரல. ஈழ சினிமா வந்து ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஈழ சினிமா வந்து, அதாவது எங்களுடைய வடக்கு கிழக்கு மண்ணில் எடுக்கப்படுகின்ற எங்களுடைய தமிழ் திரைப்படங்களை வந்து விரும்பி பார்க்குறேன். என்ன காரணம்னு சொன்னால், நான் ஏதோ வீடியோ ஸ்டார்ட் பண்ண படிக்கிற ஏதோ வீடியோ செய்கிறேன். ஓகே, பிரச்சனை இல்லை. ஏன்னு சொன்னால் குவாலிட்டி, இந்த படத்தின் குவாலிட்டி, படத்தின் கண்டென்ட் குவாலிட்டி வந்து காணாமல் இருக்குது. என்ன சொன்னால், இப்போ நாம்
இப்போ எங்களுடைய சகோதர மொழியை எடுத்தோம்னு சொன்னால் சிங்கள மொழியில் பார்த்தோம்னு சொன்னால் சிங்கள மொழி படங்களை வந்து அவங்க எடுக்கிற, அதாவது அவங்க தமிழ் மொழி படங்களை வந்து ரீமேக் பண்ணி எடுக்கிறாங்க. அப்படி இல்லாமல் அவங்க ஒரிஜினலாகவே எடுக்கிற சிங்கள மொழி படங்களை வந்து வேறு லாங்குவேஜ் படத்தோடு வந்து அவங்க கம்பேர் பண்ண மாட்டாங்க. ஆனால் நாங்கள் இங்கே எடுக்கிற படங்கள், அதாவது யாழ்ப்பாணத்துலேயோ சரி எங்களுடைய வடக்கு கிழக்கு மண்ணில் நாங்கள் எடுக்கிற தமிழ் படங்களை வந்து உடனே தூக்கி எதோட கம்பேர் பண்ணுவாங்கன்னு சொன்னால் இந்தியன் சினிமாவோட, தமிழ்நாட்டு சினிமாவோட தான் கம்பேர் பண்ணுவாங்க. என்ன காரணம்னு சொன்னால் எங்களோட மக்கள் வந்து இந்தியன் சினிமா பார்த்து பழகிட்டாங்க. அதனால் வந்து எங்களோட காம்படிஷன்ஸ், அதாவது இந்த வடக்கு கிழக்கில் இருக்கிற இந்த சினிமா துறையில் இருக்கிற கலைஞர்கள் வந்து யாரோட நாங்கள் போட்டி போடணும்னு சொன்னால் இந்தியன் சினிமாவுக்கு தான் நாங்கள் போட்டி போட வேண்டி இருக்குது. அதாவது நாங்கள் வந்து இன்னும் வளரவே இல்லை. எங்களோட வடக்கு கிழக்கில் இருக்கிற எங்களுடைய இந்த சினிமா துறை வந்து உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் வளரவே ஸ்டார்ட் பண்ணல. நாங்கள் வளரவே ஸ்டார்ட் பண்ண முதலே நாங்கள் யாரை விட வேகமாக ஓடணும்னு சொல்லி முயற்சிக்கணும்னு சொன்னால் இனிமேல் இல்லைன்னு வளர்ந்த ஒரு இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியை தான் நாங்கள் போட்டி போட்டு ஓட வேண்டியதாக இருக்குதுன்னு சொன்னால் எங்களுடைய மக்களுடைய பார்வை, எங்கள் மக்கள் வந்து எதிர்பார்க்குறது வந்து அந்த இந்தியன் சினிமாவோட குவாலிட்டிக்கு இருக்கணும் எங்களுடைய படங்கள்ன்றதை எங்களோட மக்கள் வந்து விரும்பி எதிர்பார்க்குறாங்க. அதனால் வந்து ஒரு 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 கருத்தொன்று இருக்குது, ஈழ சினிமா வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக எடுக்கிறாங்க இல்லை, அதனால் நாங்கள் பார்க்குறே இல்லை என்ற ஒரு கருத்து இருக்குது. அது உண்மைதான், ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஈழ சினிமா குவாலிட்டி இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் சரியான ஒரு குவாலிட்டியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற விஷயத்தை வந்து நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன். என்னென்னு சொன்னால் இப்போ ரீசெண்டாக எல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-12 படத்துக்கிட்ட வந்து ஒவ்வொரு படமும் வந்து ஒரு படம் முடிய அடுத்த படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. சில 1-2 படங்கள் சின்ன சின்ன கேப்பில் வருது. ஒவ்வொரு படத்தையும் பார்த்தோம்னு சொன்னால் ஒவ்வொரு படமும் வந்து ஒன்றை விட ஒன்று பெட்டராக தான் வந்துட்டு இருக்குது. அது எதை காட்டுதுன்னு சொன்னால் எங்களுடைய வடக்கு கிழக்கில் எடுக்கின்ற இந்த திரைப்படங்கள் வந்து எங்களுடைய ஈழ சினிமா வந்து ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி சரியான இடத்துக்கு வந்து போய்கொண்டிருக்கின்றது தான் காட்டுது. இனிவரும் நாட்களில் வந்து எங்களுடைய மண்ணில் இருக்கிற மக்களும் எங்களுடைய சினிமா வந்து இந்தியன் சினிமாவோட தரத்துக்கு நிகராக இல்லாட்டி கூட இந்தியன் சினிமாவோட நாங்கள் போட்டி போடக்கூடிய அளவுக்காவது நாங்கள் வளருவோம்ன்ற விஷயம் வந்து இந்தியன் சினிமாவோட நாங்கள் வந்து பெரிய அளவில் வந்து பெரிய சினிமா படைக்க போகிறோம் என்று நான் சொல்ல வரையில் அட்லீஸ்ட் இந்தியன் சினிமாவோட வந்து எங்களோட சினிமாவை நாங்கள் அவங்களோட சேர்ந்தாவது ஓடக்கூடிய அளவுக்கு, அவங்கள மேவி ஓடாட்டிக்கும் அவங்களோட சேர்ந்தாவது ஓடக்கூடிய அளவுக்கு எங்களுடைய சினிமா துறை வந்து வளர்ந்து வரும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னு சொன்னால் நாங்கள் போகிற ட்ரக் வந்து சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். எங்களுடைய மண்ணில் எடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு படங்களும் வந்து ஒன்றை விட ஒன்று பெட்டராக தான் வந்துட்டு இருக்குது. அது வந்து ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போகிற ஒரு ஆரோக்கியமான விடயம் என்றதையும் இந்த இடத்துல வந்து நான் சொல்லிக்கொள்கிறேன். ரைட், இப்போ இந்த ட்ரெய்லருக்கு வரும். இந்த ட்ரெய்லர் வந்து மிஷன் ஜெஃப்னா ஒரு வித்தியாசமான ஒரு க்ரைம் ஸ்டோரியாக இருக்குமென்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ட்ரெய்லரும் நல்லா இருக்குது. பெரிய பில்டப் இல்லாட்டிக்கும் ட்ரெய்லரும் வந்து ஓரளவுக்கு ஒரு லைனுக்குள்ளே நீட்டாக போய்கொண்டிருக்குது. முக்கால்வாசி சீன்ஸ் வந்து நைட்டில் போகுது. அதே நேரத்தில் வந்து பொலிட்டிக்ஸ், ஆழமான பொலிட்டிக்ஸ் வந்து இதில் இருக்குது. கொழும்பில் நிறைய அரெஸ்ட் நடக்குது, ஜெஃப்னாவில் அரெஸ்ட் நடக்குது. இல்லை கொழும்புக்கும் ஜெஃப்னாவுக்கும் இடையில் இருக்கிற இந்த ட்ரக்ஸ் பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள், அதுக்குள்ளே நடக்கிற அந்த பொலிட்டிக்ஸ் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இந்த படம் வந்து கதைக்க போகிற விஷயம் வந்து இந்த ட்ரெய்லர்லேயே வந்து வடிவாக தெரியுது. ரைட், அவ்வளோதான். இதோட வீடியோ முடிச்சுக்கொள்ளலாம். இந்த ட்ரெய்லருன்ற ஒரிஜினல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். வேறு ஏதாவது படத்தின் ட்ரெய்லர் டீசருக்கு ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் அதை என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.